ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது முழுக்க என்னோடய ப்ரொடிக்ஷன் தான். நடக்காமலும் போகலாம். ஸோ முன்னாடியே அப்படின்னு நான் சொல்லிட்டேன், இதுதான் நடக்கும் நான் சொல்லலை. ஸோ கமெண்ட்டில் யாரும் திட்ட வந்துடாதீங்க. நடக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இப்படி தோணுது, எனக்கு தோணுது பர்சனலாக. அதுவும் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்றுக்கு நம்ம விஜய் டிவி அட்மின் மகாநதி 7:30 போட போகிறாங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பவித்ரா இருக்காங்க இல்லையா, சிந்து பைரவி சீரியல் ஹீரோயின், அவங்க பார்த்தீங்கன்னா 7:30 சிந்து பைரவி போடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அப்படி கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த அப்டேட் நம்புறது, நம்ம 7:30 மகாநதி போடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ மாற்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது என்ன நடக்குது. இன் ஃபியூச்சரில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மகாநதி 7:30 போட்டாங்க அப்படின்னா மேபி எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னா 28th ஏப்ரல் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்த வாரம் போயிட்டு அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு 28th ஏப்ரல் தான் 7:30 டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. என்னோட கெஸ் படி இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ பிளாப்ளா, அதாவது மாமா வர்றது, அதுக்கப்புறம் இங்கே பசுபதி 2 ஃபேமிலியும் போய் மீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தருணத்தை மகாநதியை 7:30 டைம் சேஞ்ச் பண்ணுறாங்களே, ஏப்ரல் 28th. ஸோ அதாவது சண்டே ப்ரோமோ, இந்த வாரம் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பசுபதி வச்சு ப்ரோமோ, இல்லைனா அவங்க மாமா என்ட்ரி வச்சு ஏதோ ஒரு ப்ரோமோ போடலாம் ஞாயிற்றுக்கிழமை. மேபி இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லையா, அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும், அதாவது ஒட்டுமொத்த மகாநதி ஃபேன்ஸுமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தருணம் விஜய் கிட்ட எப்போ காவேரி சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு அது அப்டேட்மே கிடச்சிருக்கு. அந்த கார் சீக்வன்ஸில் நைட் ஷூட் எடுத்தாங்களே, அதில் காவேரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு 2 பேர் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கார் ஷூட்டிங் எடுத்த அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க, பட் அதை நம்பலை. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க மேபி அது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ அது தோணுது, அவங்க ட்ரஸ்டட் சோர்ஸ் தான் நமக்கு சொன்னது. பட் மகாநதி டீமை நம்ம நம்ப முடியாது. பட் இருந்தாலும் நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சது அப்படின்ட்டு ஷேர் பண்ணணும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். மேபி ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட அவங்களோட ப்ரெக்னன்சி பற்றி காவேரி கிட்ட அந்த நைட் ஷூட் எடுத்த ட்ராக்கு அதில் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் 7:30 மட்டும் டைம் சேஞ்ச் பண்ணால் ஒரு நல்ல ஹை வோல்டேஜ் ட்ராக் கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஹை வோல்டேஜ் ட்ராக்னா எதுனா விஜய் அதுக்கிட்ட காவேரி சொல்கிற அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கு. ஸோ நல்ல டிஆர்பியும் கொடுக்கும். இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி ட்ராக் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேபி அது இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது என்னோட கெஸ் படி. ஸோ இன்கேஸ் அவங்க 7:30 மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக அந்த நைட் ஷூட்டில் விஜய் கிட்ட ப்ரெக்னன்சி ட்ராக்கை சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம கிடைச்ச அப்படின்னும் ட்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் 7:30 மாற்றினா, 7:30 மாற்றாட்டியும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ சொல்கிறாங்களோ மேபி அந்த கார் ஷூட்லேயே சொல்லலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம். எது நடந்தாலும் we have to support வீக்கா அண்ட் எம்என் டீம். எம்என் டீம் மேலே பிரவீன் சார் மேலே ஒரு ஹோப் இருக்குது. நம்ம ரொம்பலாம் ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு சீன் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சிடறாங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரமே நம்ம வீக்கா, அதாவது ப்ரெக்னன்சி ரிவீல் ட்ராக் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருக்குது அந்த ஒரு சீன் தான். ரொம்ப ட்ராக் பண்ணால் ஃபேன்ஸும் கடுப்பாயிடுவாங்கிறத கண்டிப்பாக டீமுக்கு புரியும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வச்சிருவாங்கன்னு தான் தெரியும். இந்த வாரம் போய் அடுத்த வாரம் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ரிவீல் ட்ராக் இருக்க சான்சஸ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். நான் இதுதான் நடக்கும், நான் ஆணித்தரமாக அடித்து சத்தியெல்லாம் பண்ணி சொல்லலைங்க. நடந்தாலும் நடக்கும் அப்படின்றத உங்களை நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 7:30 மாற்றுவாங்களா, மாற்ற மாட்டாங்களா, ட்ராக் ரிவீல் பண்ணுவாங்களா, ரிவீல் பண்ண மாட்டாங்களா, உங்களோட கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.